திருவிவிலியத்தில் கடவுள் பேசிய முதல் வார்த்தை ஒளி தோன்றுக என்பதாகும். நம் இறைவன் ஒளியாயிருக்கிறார். இறை பிரசன்னத்தின் அடையாளமும் ஒளியே. நம் பள்ளியின் பொன் விழாவை பெரும் மகிழ்வுடனும் உவப்புடனும் நன்றியுடனும் கொண்டாட இறை பிரசன்னத்தை நம் மத்தியில் வரவேற்கும் விதமாக இக்குத்து விளக்கை ஏற்றுவோம். நன்றியின் அடையாளமாக எம் பங்கு தந்தை அருட்தந்தை இருதயராஜ் அவர்களை முதல் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எம் பள்ளியின் வளர்ச்சியின் அடையாளமாக அருட்தந்தை செல்வராஜ் அவர்களை இரண்டாம் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளிக்காய் உழைத்த அருட்சகோதரிகளின் தியாகத்தின் நினைவாக காணிக்கை அன்னை சபையின் சாந்தா மாநில துணை தலைமை அருட்சகோதரி புஷ்பா அவர்களை மூன்றாம் திரியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பொன் விழா நினைவாக எம் முன்னாள் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லூர்து மேரி அவர்களை நான்காம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். பெண் கல்விக்கு இன்னும் உயிர் கொடுப்போம் என்பதன் அடையாளமாக எம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சாந்தி அமலோர் அவர்களை ஐந்தாம் திரியை ஏற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இவ்வொளி இறை பிரசன்னத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் திருப்பலிக்குள் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல, அமைதியின் எண்ணங்களையே எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடர்களினின்றும் மீண்டும் உங்களை நான் அழைத்து வருவேன் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமான நம் அருளார் இயேசுவின் அதி உன்னதமான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கலந்த மங்களகரமான மகிழ்ச்சிகரமான இனிமையான இதயபூர்வமான பொன்விழா நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம், ஆனந்தம் அடைகின்றோம். விஷ் யூ ஆல் எ வெரி கோல்டன் ஜூப்ளி டே. திருப்பாடல் 13 6 திருவசனம்.
என் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் என்கிற வார்த்தைக்கேற்ப கடந்த 50 ஆண்டுகளாக இந்த கார்மேல் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வந்த சகலவித நன்மைகளுக்காய், அநேக ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி 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 என்று நெஞ்சம் நிறைந்த உள்ளத்தோடு அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த பலியின் வழியாக. ஏனென்றால் எபேசியர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் நம் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இம்மட்டுமா கடந்த 50 ஆண்டு கால இந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற பொழுது, கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது, அந்த ஆண்டவருடைய அருட்கரம் எப்படியாய் தாங்கி இருக்கிறது, அந்த ஆண்டவருடைய அற்புதக்கரம் எப்படியாய் சுமந்திருக்கிறது. இந்த கார்மேல் பள்ளியின் மீது ஆண்டவர் காட்டி வந்த பேரன்புக்காய், இரக்கத்துக்காய், வல்லமைக்காய், கிருபைக்காய் கொடான கொடி நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களிகூறுகின்றது. ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் பல செய்துள்ளார் என்கிற அன்னையோடு இணைந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு வானளவு உயர்ந்திருக்கிறது. வானமட்டும் உயர்ந்திருக்கிற அவருடைய இரக்கத்தால் மட்டுமே ஆண்டவர் இந்த ஒரு நிலையிலே இந்த பள்ளிக்கூடத்தை 50 ஆண்டுகளாய் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதைத்தான் பவுலடியார் அற்புதமாய் சொல்லுவார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனத்திலே, இப்போது நான் இந்த நிலையிலே இருப்பது ஆண்டவருடைய அருளால் மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளி இந்த நிலைமையிலே, இந்த காங்கேய மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான். எந்த மனிதார்ந்த சக்தியோ ஆற்றலோ செல்வாக்கோ எதுவும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய கிருபையை எண்ணி எண்ணி இந்த நேரத்திலே இங்கே இருக்கிற எல்லா உள்ளங்களிலும் நன்றி என்கிற வார்த்தை மாத்திரம்தான் இந்த பள்ளியின் வழியாக வர வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு அஞ்சலியாக ஆண்டவருக்கு அமைய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நன்றி பலியை உன்னத விதமாய் அற்புதமாய் நாம் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் ஆண்டவருக்கு எதிரே மன்னிப்பு வேண்டுவோம். இறைமகன் இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நமது கார்மேல் பள்ளியின் பொன்விழா திருப்பலிக்கு உளம் நிறை அன்போடு வரவேற்கிறோம். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். இறைமகன் இயேசுவின் அன்பால் நிறைந்து தூய ஆவியாரின் தூண்டுதலால் இந்தியா வருகை தந்த பாரிஸ் அந்நிய வேத போதக சபையை சார்ந்த இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அடிகளார் அவர்களால் 1853ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் நாள் அன்று புனித பிரான்சிஸ்குவின் தூய காணிக்கை எண்ணெய் சகோதரிகள் சபையானது தொடங்கப்பட்டது. கடந்த 171 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் எம் துறவற அவையானது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட நமது இந்தியாவில் பெண் கல்வியே சமூக விடுதலைக்கு அடித்தளம் என்ற இலக்கு தெளிவோடும் ஒளிரச்சை என்கிற விருது வாக்கோடும் பல இடங்களில் கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. உள்ளபடியே நம் கார்மேல் மகளிர் மேல்நிலை பள்ளி காங்கயத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக இறையருளாலும் எம் பாதுகாவலியாம் புனித கார்மேல் அன்னையின் பரிந்துரையாலும் பயணித்து வந்துள்ளதை நன்றியோடு நினைவு கூறும் பொன்னாள் இந்நாள். 1973ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் நாள் அருட்சகோதரி லிட்பின் மற்றும் உடனுழைத்த அருட்சகோதரிகளின் அர்ப்பணம், இடைவிடா நம்பிக்கையோடு கூடிய கடின உழைப்பு, ஜபம், இடைவிடா முயற்சி மட்டுமல்லாது இவ்வூர் பெரியவர்களின் தியாகத்தாலும் உதவியாலும் எம் பள்ளியானது உருவாக்கப்பட்டது. தொடக்க காலத்தில் அடிப்படை வசதிகள் கூட ஏதுமின்றி குடிசைகளாக இருந்த இவ்வூர் இன்று கல்வியால் பெரும் மாற்றம் கண்டுள்ளது. இன்று 50 ஆண்டுகளை கடந்து பல குழந்தைகளின் வாழ்வை வளமாக்கிய ஒளிமயமாக்கிய நிறுவனமாக திகழும் வண்ணம் இப்பள்ளியின் வளர்ச்சியில் உறுதுணையாயிருந்த எம் சபையின்
முன்னாள் இந்நாள் தலைமை அன்னையர்கள், அருட்பணியாளர்கள், தாளாளர்கள் மற்றும் இங்கு பணி செய்த அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், உடன் உழைப்பாளர்கள், நன்கொடையாளர்கள், நலம் விரும்பிகள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் என அனைவருக்காகவும் நன்றி கூறி மகிழ்கிறோம். இந்நாள் வரை இறைவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியது போல இனிவரும் நாட்களிலும் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை நிறை இறைவேண்டலோடு தொடர்ந்து பயணிப்போம். இப்பலியில் பங்கெடுப்போம். இறையாசீர் பெறுவோம். அடியேனோடு இணைந்து நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தந்தையே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம். இந்த மனநிலையோடு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணுகையான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் இரக்கத்தின் ராஜா நம் மீது மனமிறங்கி நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து கார்மேல் அன்னையின் பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் தொடர்ந்து இந்த பள்ளியையும் நம்மையும் வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
ஊற்றான இறைவா, உம்முடைய மக்களாக எங்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் நீர்தாமை செவி சாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரத்துக்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுபட்டு எப்பொழுது மகிழ்ச்சியுடன் உமக்கே நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு துயவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய உயிர்த்த ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்துள்ளார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள், எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை, பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை, தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவரை புகழுங்கள். அவர் நமக்கு மன மகிழ்ச்சியை அளிப்பாராக. இஸ்ராயேலில் முந்திய நாள்களில் இருந்தது போல நம் நாள்களிலும் அமைதி நிலவுவதாக. அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக. நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இதுதானே அகமகிழ்வோம் ஆனந்தம் கொள்வோம் என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு. கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்திற்கும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை செய்தாலும் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். வெற்றியின் நாளிதுவே, வெற்றியின் நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 15 வார்த்தைகள் 9 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என்
நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு இருக்குது, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை தரும் இயேசுவுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். அடுத்து பார்க்குறேன், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் மட்டும் சில நேரங்களிலே நன்றி சொல்வதற்கு மறந்து விடுகின்றார்கள். இன்றைய நாளானது மிகவும் முக்கியமான நாளாக இருக்கின்றது. நன்றி சொல்வதற்காக நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட, எது விலை அதிகம் உள்ளது, எது மதிப்பு அதிகம் உள்ளது, சில்வரா அல்லது தங்கமா? தங்கம். சில்வர் ஜூப்ளின்னு எதை சொல்லுவாங்க, எத்தனை வருஷத்தை சொல்லுவாங்க? 25 இயர்ஸ் சொல்லுவாங்க. கோல்டன் ஜூப்ளியில் எதை சொல்லுவாங்க? 50 இயர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ சில்வர் தட்டெல்லாம் பார்த்துருக்குறோம். சில்வர் தட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஸ்ட்ராங்காக இருக்காதா? நான்லாம் ஹாஸ்டலில் படித்தேன். அப்படியே தட்டெல்லாம் அப்படியே தள்ளி விடுவோம், சில நேரத்தில் வந்து அப்படிலாம் தள்ளி விட்டு விளையாடுவோம். அப்போ வந்து நம்ம எப்படி இது பண்ணால் கூட பல நேரங்களில் வந்து அந்த தட்டு எளிதாக உடைந்து போகாது, கெட்டியாக இருக்கும், நல்ல திறத்தோடு இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ 25 வருஷம் அந்த சில்வர் ஜூப்ளிங்கிறது வந்து ஒரு நல்ல வருடமாக இருக்கின்றது, ஒரு கெட்டியான வருடமாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை காத்த வருடங்களாக இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன சொன்னீங்க, எது விலை அதிகம் உள்ளது? கோல்டு. கோல்டை விட இப்போ என்ன? பிளாட்டினம். இப்போ வந்து கோல்டு வந்து அதிக மதிப்புள்ளதாக இருக்கின்றது. நான் ஒரு சவரன் நகை என்ன ரேட் போய்கிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தெரியாது. 44,000 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து விலை ஏறுது, விலை குறையுது, அப்படிலாம் நம்ம வந்து செய்திகளிலே பார்க்கின்றோம். இந்த பொன்விழா ஆண்டை நினைக்கும் பொழுது ஆண்டவன் நம்மை இந்த 50 வருடங்களாக வழி நடத்தி வந்திருக்கின்றார். அது வந்து எ லாங் ஜேர்னி, நீண்ட பயணம். 50 வருடம் என்பது ஒரு நீண்ட பயணமாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் சொல்லுவேன், 50 வருடமாக இங்கே எல்லாரும் வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க, இடையில வந்திருப்போம், இடையில நாம் சென்றிருப்போம். அதனால் இந்த 50 வருடம் என்பது நீண்ட பயணமாக இருக்கின்றது. தந்தை சாமி சொன்னாங்க, இந்த 50 வருடம் என்பது வந்து கடவுளுடைய ஆசீராலும் அருளாலும் அவருடைய கிருபையினாலும் இது எல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னார். நமது உழைப்பு மட்டுமல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலும் இந்த 50 ஆண்டுகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதனால் இன்றைக்கு வந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாரெல்லாம் நன்றி சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களால் வாழ்க்கையில் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நல்லா உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய மனதிலும் எழுதி வைத்து கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரெல்லாம் நன்றி சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களால் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு 2 நிகழ்ச்சிகளை சொல்லுகின்றேன்.
மாவீரன்கிறது யாரு? நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிக்கிறோம்ல, மாவீரன் யாரு? மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையெல்லாம் அப்படியே தன்னுடைய கைக்குள்ளே அடக்கி கொண்டு வந்தவன். நிறைய நாடுகளில் வந்து சண்டை போட்டு எல்லா நாடுகளையும் தன்னுடைய கைப்பிடியிலே வைத்திருந்தவன். அவன் வந்து எந்த நாட்டுக்காரரு? கிரீஸில் இருக்கக்கூடியவர். ஓகே, இந்த மேசிடோனியான்னு சொல்லி இடம் இருக்குது. மேசிடோனியான்னு சொல்லி ஒரு சிட்டி ஒன்று இருக்கின்றது. அந்த சிட்டியை இந்த ஏப்ரல் மே மாதம் அங்கே சென்றிருந்தேன். பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அரிஸ்டாட்டோ, பிளாட்டோ இவங்கெல்லாம், சாக்ரட்டிஸ் அவங்கெல்லாம் இருந்த இடம். அதனால் அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. அதனால் அந்த இடங்கள்லாம் எப்படியா போய் பார்க்கணும்னு சொல்லி இந்த முறை நான் சென்று பார்த்தேன். இவர்கள்லாம் உலகத்திலே சிறந்த அறிவாளிகளாக, படித்தவர்களாக இருந்தார்கள். அந்த நாட்டில் தான் வந்து மாவீரன் அலெக்சாண்டரும் இருந்தான். மாவீரன் அலெக்சாண்டர்னு சொன்னால் எல்லாருமே பயந்து நடுங்குவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய வீரனாக இருந்தான். எல்லா நாடுகளையும் கைப்பற்றியவனாக இருந்தான். அவன் வந்து காலையில் 6 மணிக்கு என்ன செய்கிறாப்புல, தன்னுடைய உடைகளை எல்லாம், அந்த போர் வீரனுக்கு இருக்கக்கூடிய உடைகளெல்லாம் அணிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றான். அங்கே வந்து நிறைய மக்கள் அப்படியே நடந்து போகிறாங்க. நிறைய மக்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான், எல்லாரும் அவனைத்தான் பார்க்க வர்றாங்கன்னு நினைக்கிறான் முதல்ல. ஆனால் அவனை யாரும் பார்க்கல. அவனை கடந்து செல்லுகின்றார்கள். அப்பொழுது ஒரு படை வீரனை கூப்பிட்டு கேட்குறாப்புல, இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த படை வீரன் மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுகின்றான், இவர்களாம் டைனோசியஸ் அந்த அறிஞரை பார்க்க செல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்றான். அப்படியா? என்னுடைய இடத்துல, என்னுடைய சிட்டியில், என்னுடைய மாநகரத்தில் எனக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கின்றானா? அவன் யார் என்று கேட்கின்றான் அந்த படை வீரனிடம். அப்போ அந்த படை வீரன் சொல்லுகின்றான், அவர் படிக்கக்கூடியவர், நூல்களை எல்லாம் படித்து மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி என்று சொல்லுகின்றான். உடனே ஆர்டர் கொடுக்குறான். என்ன ஆர்டர் கொடுக்குறான்? போயிட்டு அந்த டைனோசியஸ், அந்த அறிஞரை, அந்த படிக்கக்கூடியவரை அழைத்து வா என்று சொல்லுகின்றான். உடனே படை வீரர் வந்து குதிரையில் போகிறார். குதிரையில் போயிட்டு உடனே இந்த மாதிரி ஆர்டர். என்ன ஆர்டர்? நீங்கள் வந்து உடனே மாவீரன் அலெக்சாண்டரை பார்க்க வேண்டும் என்று. அந்த அறிஞர் வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? கீழே உக்காந்துருக்கிறார். சம்மணம் போட்டு கீழே உட்காந்து மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அந்த அறிஞர் சொன்னது, டைனோசியஸ் சொன்னது என்னன்னு சொன்னாக்க, நான் மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு நாளும் பார்க்கணும்னு சொல்லலையே, அவன் தானே சொல்கிறான், அவனை வேணா என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த படை வீரனுக்கு வந்து நடுங்குது. ஐயோ, இதை நான் போயிட்டு சொன்னேன்னு சொன்னாக்க என்ன என்ன செய்வான், கொன்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அவன்ட்டு பயப்படுறாப்புல. இருந்தாலும் அந்த படை வீரன் என்ன செய்கிறான், அலெக்சாண்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாப்புல. அப்போ வந்து அலெக்சாண்டர் அப்படியே மேலே எங்களையும் பார்க்குறாப்புல. என்னடா, நான் தான் பெரிய ஆள் நினச்சேன், இப்போ நமக்கு மேலே ஒருத்தன் எவனோ இருக்கிறானே, நம்மளை வந்து பார்க்க சொல்கிறான்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த அலெக்சாண்டர் வந்து அந்த அறிஞரை பார்க்க செல்லுகின்றார். அங்கே பார்க்க போன உடனே குதிரையில் தான் போகிறாப்புல. குதிரையில் போயிட்டு பக்கத்தில் நிற்கிறாப்புல. அவர் வந்து இந்த மாதிரி புத்தகத்தை படித்து மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த குதிரையினுடைய நிழல் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, அந்த எழுத்துக்களை வந்து மறைக்குது, ஒழுங்காக படிக்கிறதுக்கு வந்து முடியாமல் போச்சு. அப்போ அந்த அறிஞர் சொல்கிறார், டேய் அறிவு கட்டவனே, உனக்கு புத்தி இருக்கா? உன்னுடைய குதிரை நிற்கிறதுனால என்னால் சரியாக படிக்க முடியல, தள்ளி போய் நில்லு அப்படிங்கிறாரு. அங்கே இருந்தவர்கள்லாம் அப்படியே அசந்து போயிடுறாங்க. என்னடா இப்படி பேசுகிறாரு இந்த ஆள் அப்படி சொல்லிட்டு. அதன் பிறகு அலெக்சாண்டர் மன்னிப்பு கேட்கின்றார். மன்னிப்பு கேட்டுட்டு கேட்குறாரு, நானே ஒரு பெரிய படை வீரன், இத்தனை நாடுகளையும் நான் கைப்பற்றிருக்கின்றேன், எனக்குத்தான் மக்கள் எல்லாம் பயந்திருக்கின்றார்கள், ஆனால் உம்மிடம் இத்தனை மக்கள் வருகின்றார்கள் என்று அலெக்சாண்டர் கேட்கின்றான். எப்படி வருகிறார்கள் என்று. அப்பொழுது அந்த அறிஞர் சொல்லுகின்றார், நீ வாளின் கூர்மையினால் இந்த நாட்டை ஆளுகின்றாய், நானோ நூலின் கூர்மையினால். நூல்னா என்ன? புஸ்தகத்தை படிப்பதன் மூலமாக, அறிவின் மூலமாக நான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றேன் என்று அந்த நேரத்திலே அவர் சொல்லுகின்றார். பிரியமுள்ளவர்களே, இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், 50 ஆண்டுகள் என்பது நீண்ட வரலாறு. 50 ஆண்டுகளில் உங்களுக்கெல்லாம் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் தெரியும், நிறைய சபைகள்லாம் தொடங்கி 50-70 வருஷத்தில் எல்லாமே டிஸப்பியர் ஆயிடுச்சு. நிறைய சபைகள், துறவர சபைகள் எல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 50 வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு மிகச்சிறந்த பணியாக இருக்கின்றது. இது ஒரு சாதாரண பணி கிடையாது. இந்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் எத்தனையோ பேர் வேலை செய்கின்றார்கள்.
எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட். நம்ம எங்கே ஆஃபீஸுக்கு போனாலும் யாராவது இந்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் இருப்பார்கள். அத்தனை பேருமே நன்றி உணர்வோடு இருப்பார்கள். அதனால் இன்றைக்கு நாம் முக்கியமாக என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த பள்ளிக்கூடத்தை இத்தனை ஆண்டுகளாக கட்டி நடத்தி வரக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், முக்கியமாக இந்த துறவர சபையை சார்ந்த இந்த அருட்சகோதரிகளுக்கு, பிரசன்டேஷன் கண்ணீர் சபைகளுக்கு நாம் நன்றி சொல்வதற்காக கடமைப்பட்டு இருக்கின்றோம். முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம், படிப்பு என்பது மிகவும் முக்கியம். நம்ம சம்பாரிச்சிருக்கிற சொத்து காணாமல் போயிடும், இழந்து விடுவோம், எல்லாவற்றையும் நான் இழக்க நேரிடும். ஆனால் நாம் படித்த படிப்பை மட்டும் யாராலும் திருடி கொண்டு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செல்வத்தை இங்கே இவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இரண்டாவதாக இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, அதனால் இதை தெரிந்து கொள்வது நல்லது. ஒரு பொண்ணு +2 படிக்கிறாங்க. +2 படிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு புற்றுநோய் இருக்கின்றது. அப்போ முழு ஆண்டு தேர்வு வருகின்றது. அந்த முழு ஆண்டு தேர்வு என்னைக்கு பரீட்சை தொடங்குறாங்களோ அன்னைக்கு காலையில் அந்த பொண்ணுடைய அம்மா அந்த புற்றுநோயினால் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பப்பட்டு இறந்து விடுகின்றார்கள். ஆனால் அன்னைக்கு பரீட்சை வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுது கண்ணு கலங்கி அப்படியே தலைமுடியெல்லாம் வாராமல், நல்லா சீவிக்கிட்டு வராமல் அப்படியே கண்ணீரோடு வர்றாங்க. அப்போ ஸ்கூலுக்கு வந்தோடனே மற்றையெல்லாம் கேட்குறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, பிள்ளைங்களெல்லாம் கேட்குறாங்க, ஏம்மா உன்னோட கண்ணெல்லாம் செவந்து போட்டு இருக்கு, இவ்வளவு சோகமாக இருக்கிறியே, நீ ஏன் அழுகிற, தலையெல்லாம் நீ நல்லா அழகாக வருவியோ ஒவ்வொரு நாளும். அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பொண்ணு தான் நல்லா சிறப்பாக நல்ல அழகான ஹேண்ட் ரைட்டிங் உள்ள பொண்ணாக பார்த்துங்க. ஆனால் அன்னைக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே அந்த குழந்தை, அந்த ஸ்டூடெண்ட் வர்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. வந்தோடனே எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், நான் பரீட்சைக்கு பிறகு உங்களுக்கு சொல்கிறேன், நான் இப்போ பரீட்சை எழுத வந்திருக்கேன், பரீட்சை முடிஞ்சிடட்டும், தேர்வு முடிந்தவுடன் நான் என்ன காரணம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றாள். அப்போ அங்கே இருந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஏதோ பிரச்சனை, என்ன லவ் பிரச்சனை என்னன்னு தெரியல, இவ்வளவு மோசமாக இருக்கிறாள், சொல்ல மாட்டேங்கிறாள்னு சொல்லிட்டு தேர்வு எழுதிய பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா நீ அழுகிற, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த பொண்ணு சொன்னாலாம், என்னுடைய தாய் இன்று காலையில் இறந்து விட்டார்கள், இருந்தாலும் நான் இங்கே தேர்வு எழுதுவதற்காக வந்திருக்கின்றேன். அப்போ மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம், சரி பரவாயில்ல, இப்போன்னா பிறகு எழுதிக்கலாம்ல, இல்லாட்டி அடுத்து எழுதிக்கலாம்ல, தேர்வு எழுதிக்கலாம்ல, இப்போ ஏன் நீ அம்மாவை செத்த பணத்தை வச்சுட்டு நீ இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வர்றா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்பொழுது அந்த பொண்ணு சொன்னாலாம், என்னுடைய தாய் கண்ட கனவு என்னவென்றால், நான் நல்ல முறையில் படித்து நான் தேர்வு எழுத வேண்டும், அதுதான் என்னுடைய தாயின் கனவாக இருக்கின்றது. என்னுடைய தாய் இறந்து விட்டார் என்று நான் என்னுடைய தாயினுடைய கனவை நான் இழப்பதற்கு தயாராக இல்லை என்று அந்த பெண் சொன்னாலாம். அப்துல் கலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு முறை கனவு கண்டா அது கனவு, 2 முறை கனவு கண்டாலும் அது கனவு, 3 முறை கனவு கண்டா அது சும்மா சாதாரண கனவு தான். அதற்கு மேல் நாம் திரும்ப திரும்ப கனவு கண்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் நமக்கு லட்சியம் இருக்கிறது, நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கின்றது, நாம் அதை அடைய வேண்டும் என்று நமது உள்ளத்திலே அது ஸ்ட்ராங்காக அழகாக பதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், படிக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் கனவு காண வேண்டும், உங்களுடைய கனவானது நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். பல நேரங்களிலே கனவு எல்லாருக்கும் வருது, ஆனால் அந்த லட்சியத்தை அடையாமல் இருந்து விடுகின்றார்கள், பாதியிலே போயிடுறாங்க. நிறைய பேர் பாதியில் நிறைய வேலைகள் ஆரம்பிக்கிறோம், ஆனால் அந்த வேலையை முழுமையாக முடிப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் நமது லட்சியத்தை அடைய வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, ஏசப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, சிலுவையில் அரைஞ்சாங்க, இருந்தாலும் அவர் தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கு வரை தன்னுடைய லட்சியத்தை மாற்றவில்லை, இழக்கவில்லை. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கற்றுக்கணும் சொன்னோம்னு சொன்னாக்க, நமது லட்சியத்தை நாம் எப்பொழுதுமே அடைவதற்கு எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பள்ளிக்கூடமானது செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் இங்கே படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கு நான் உங்களுடன் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய லட்சியங்களை மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நான் சொல்லுவேன், இதுக்கு பேர் என்ன சொல்லுவேன், இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் என்ன கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவேன், இதுக்கு பேர் என்ன கொல்லிக்கட்டை. அப்படியே இதை பார்க்கும்போது
நம்ம வந்து அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிடுவோம். திசை மாறி சென்று விடுவோம். நமது இலக்குகளை நாம் மறந்து விடுகின்றோம். நம்ம எதுக்காண்டி பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். அதனால் இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நமது இலக்குகளை, நமது லட்சியத்தை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தெசலோனியருக்கு எழுதிய புத்தகத்தில் புனித பவுலடியார் சொல்வார், அழகாக சொல்வார்ல, என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக இருக்கின்றது. என்ன நேர்ந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, சாவு வந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் நன்றி சொல்லுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். அதனால் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முக்கியமாக இந்த பள்ளிக்கூடத்திலே பணிபுரியக்கூடிய அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த பள்ளிக்கூடத்தின் உண்மையான முன்னேற்றத்திற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் என்ற வாக்குறுதியை ஆண்டவருக்கு கொடுப்போம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் உழைப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக மேலாய் செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன் என்ற ஆண்டவரிடத்திலே இந்த பொன்விழா நாளிலே நம்முடைய உள்ளத்தின்பால் எழுகின்ற வேண்டுதல்களை இதோ நம்பிக்கையோடு நாம் தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நீர் அழைத்தோரை உமக்கு ஏற்புடையோராக்கி ஆட்சியில் பங்கு பெறச் செய்த தந்தையே இறைவா, நீர் அழைத்து அபிஷேகம் செய்துள்ள எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் சாலமோனை போன்று ஞானத்தோடு பணியாற்றவும், உமது திருச்சட்டத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டு வாழவும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனையும் ஆற்றலையும் கொடுத்து அவர்களை உமது சிறகுகளின் நிழலில் வைத்து காத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று உரைத்த எம் இறைவா, ஒளியின் மக்களாகிய எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் மறந்து நாட்டு மக்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக நடந்து ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்வு மலர, ஒளியை அவர்கள் வாழ்க்கையிலும் பரவ செய்ய, ஆவண செய்ய தேவையான அருள் வரங்களை தந்து அவர்களை நேரிய வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் நன்மைகளின் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவரின் செய்தியை அறிவிக்க வருவோரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. எங்கள் அன்பு தந்தையாம் இறைவா, எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் எங்கள் அருட்தந்தையர்களை உம் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்கள் இறைப்பணியை சிறப்பாக செய்ய தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தர வேண்டும் என்றும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை சிறப்பாக ஆன்மீகத்தில் நடத்தி செல்ல தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை புரியும் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு
மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று கூறிய எம் இறைவா, இந்த 50 ஆண்டு காலத்தில் எம் பள்ளியில் பணிபுரிந்த அனைத்து தலைமை ஆசிரியர்கள், அருள் சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மற்ற பணியாளர்கள் மற்றும் மாணவிகள் அனைவரையும் இந்நாள் வரை காப்பாற்றிய உம் மேலான அன்புக்காகவும் இனிமேலும் அவர்கள் உலகத்துக்கு உப்பாய்
அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பிரான்சிஸ்குவின் தூய காணிக்கை எண்ணெய் சபையானது 176 ஆண்டுகள் பயணிப்பதற்கும் அதன் சிறு கிளையாய் உருவான எம் பள்ளியின் விழியாய் ஒளியாய் பல பெண் குழந்தைகளின் வாழ்வு ஒளிபெறச் செய்த உமது ஆசீர்வாதங்களுக்காய் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். நன்மைகளின் கருவூலமாகிய என் இறைவா, எம் பள்ளி உருவான நாள் முதல் இந்நாள் வரை இப்பள்ளியானது சிறப்பாக வளர உறுதுணையாயிருந்த ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி கலந்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அன்பு இறைவா, நீர் கொடுத்த உன்னதமான இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாய் இணைந்து எம் பள்ளியின் 50ஆம் ஆண்டு அருளாசீரை எம் அனைவரின் மீதும் நிறைவாய் பொழிந்த உமது மாபெரும் இரக்கத்திற்காய் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்மைகளின் ஊற்றாம் என் இறைவா, கடந்த 50 ஆண்டுகளாய் எம் பள்ளியை உருவாக்கி காத்து பராமரித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கும் உமது மேலான இரக்கத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர், கடவுளின் அன்புக்கு உரியவர். கருணையே உருவான இறைவா, என் பள்ளி இவ்விடத்தில் உருவாக காரணமாயிருந்த உபகாரிகள், நன்கொடையாளர்கள், தொண்டு உள்ளம் படைத்த சான்றோர்கள், இவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இன்று பொன்விழா கொண்டாட்ட திருப்பலியில் கலந்து கொண்டு இறைவேண்டலை மேற்கொண்ட அனைத்து நல் உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாலும் திருவிருந்தாலும் எங்களை ஒட்டம் பெறச் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தொடர்ந்து கார்மேல் எண்ணெயின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழிநடந்து இந்த பள்ளியை நிர்தாமை முன்னேற்ற பாதையிலே எந்நாளும் தொடர்ந்து வழி நடத்திச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிருள்ள ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய வல்லமையிலும் கார்மேல் அன்னையினுடைய பரிந்துரையிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பாலை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உந்தன் பாதம் கூடி வந்தோம் தாயே, கவலை கண்ணீர் நேரங்களில் காத்தவளும் நீயே. பிள்ளைகளாய் உந்தன் பாதம் கூடி வந்தோம் தாயே, கவலை கண்ணீர் நேரங்களில் காத்தவளும் நீயே. அதிசயங்கள் கண்டோமே, ஆறுதலும் அடைந்தோமே, அடியில் எங்களை சுமந்ததை உணர்ந்து கொண்டோமே. உங்கள் நாவாளை புகழுவோம் அன்னையே, தன்னையே தந்த எங்கள் மரியே வாழ்க. எங்கள் நாவாளை புகழுவோம் அன்னையே, தன்னையே தந்த எங்கள் மரியே வாழ்க. உம்மை புகழுவோம் போற்றுவோம் சாட்சிகளாகும், உம்மை புகழுவோம் போற்றுவோம் சாட்சிகளாவோம். பிள்ளைகளாய் உந்தன் பாதம் கூடி வந்தோம் தாயே, கவலை கண்ணீர் நேரங்களில் காத்தவளும் நீயே.
சாற்றுவோம் சாட்சிகளாவோம், உம்மை புகழுவோம் போற்றுவோம் சாட்சிகளாவோம். பிள்ளைகளாய் உந்தன் பாதம் கூடி வந்தோம் தாயே, கவலை கண்ணீர் நேரங்களில் காத்தவளும் நீயே. பிள்ளைகளாய் உந்தன் பாதம் கூடி வந்தோம் தாயே, கவலை கண்ணீர் நேரங்களில் காத்தவளும் நீயே. அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள் என்ற லேவியர் ஆகமத்தில் உள்ள இறைவார்த்தையின்படி எம் பள்ளியை 50 ஆண்டுகள் கண்ணின் மணி போல காத்து அருளையும் ஆசீரையும் அளவில்லாமல் பொழிந்து தம் அன்னையாம் எம் பள்ளியின் பாதுகாவலி புனித கார்மேல் தாயின் பரிந்துரையால் எண்ணற்ற நன்மைகளை நாள்தோறும் நல்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவனில் அன்பு கொண்டு இறைமையை நாளும் தேடி ஆழமான விசுவாசம், அர்த்தமுள்ள செயல்பாடு, வார்த்தையின் உச்சரிப்பில் ஒரு இறை வல்லமை, இறைவனை தன் இதயத்தில் வைத்து தன் இனிமையான வார்த்தையால் இறை மக்களை இறை பிரசன்னத்துக்குள் அழைத்து செல்லும் எம் பாசமிகு பங்கு தந்தை, நாங்கள் அழைத்த அழைப்பை ஏற்று இப்பொன்விழா ஆண்டு திருப்பலியை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இறை ஆசீரை எமக்கு பெற்றுக் கொடுத்த அருட்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவன் மீது தனியாத தாகம் கொண்டு தன்னிகரல்லா திறமைகளையும் தனித்துவமான செயல்பாடுகளையும் தன்னகத்தே கொண்டு பல இடங்களுக்கு சென்று இறை வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி தன்னை எந்நேரமும் பிஸியாகவே வைத்து கொண்டிருக்கும் அருட்தந்தை செல்வராஜ் கிளரேஷியன் சபையை சார்ந்த அவர்கள் நமது பள்ளியோடு ஒரு உறவு அவருக்கு இருக்கிறது. எந்த நேரத்திலும் நமக்கு திருச்சடங்குகள், அதாவது திருப்பலி போன்ற நிகழ்வுகளுக்கு அழைத்தாலும் உடனடியாக மறுப்பு தெரிவிக்காமல் நமக்கு முன்னதாகவே வருகை புரிந்து நமது நிகழ்வுகள் அனைத்தையும் நம்மோடு கூட இருந்து நடைத்து கொடுக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த அருட்தந்தை செல்வராஜ் கிளரேஷியன் சபை சார்ந்த அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான பொன்விழா ஆண்டிலே இங்கு வருகை புரிந்திருக்கும் எங்களது சாந்தா மறைமாநில துணை தலைமை சகோதரி அருட்சகோதரி புஷ்பா அவர்கள் நமது துணை தலைமை சகோதரி என்ற வகையிலும் இந்த பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை என்ற வகையிலும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு பணிபுரிந்த காலங்கள் இன்னுமாக இப்பொழுதும் அவர் நமது மறைமாநிலத்தின் கல்வி பணிக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருந்து எப்பொழுதும் அலைபேசியில் அதிராமல் பேசி எந்த நேரத்திலும் கனிவும் அன்பும் பாசத்தோடும் வழிநடத்தக்கூடிய ஒரு தாய்க்குரிய பாசம் கொண்ட அருட்சகோதரி புஷ்பா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அருட்சகோதரி கிறிஸ்டி சலேத் ஜெயந்தி அவர்களும் இந்த பள்ளியில் முன்னாள் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். இப்பொழுது நமது மறைமாநிலத்தின் ஆலோசக சகோதரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எறும்பை போல சுறுசுறுப்பு 3rd ஃப்ளோரில் பார்க்கலாம், அடுத்த நிமிஷம் 1st ஃப்ளோரில் பார்க்கலாம், அடுத்தது அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்துடலாம். அந்த அளவுக்கு எங்கும் சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பரபரப்புடன் இருந்து அனைத்து வேலைகளையும் இன்னும் ஒரு ஜூனியர் சிஸ்டர் போலவே இருந்து பணி செய்து வருகின்ற அருட்சகோதரி கிறிஸ்டி சலேத் ஜெயந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சிஸ்டர் ரோஸ்லின் மேரி அவர்கள் நமது மறைமாநிலத்தின் ஆலோசக சகோதரி. எந்த நேரத்திலும் எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து சோர்வுற்ற நேரங்களிலெல்லாம் ஒரு துணிச்சலான வார்த்தைகளை சொல்லி இப்படி செய் என்று எனக்கு ஊக்கமும் ஆறுதலும்
துணையுமாக தோள் கொடுத்து நிற்கின்ற ஒரு சகோதரி என்றால் அது இரட்சகரி ரோசி என்றே சொல்ல வேண்டும். உருவம் எவ்வளவு பெரியதோ அதே போல மனதும் பெரியது என்றே சொல்ல வேண்டும். அதிக மனசு, பெரிய மனசு ரோசி அருட்சகோதரி அவர்கள் ஒரு வீர பெண்மணி என்றே சொல்லலாம். அத்தகைய வீர பெண்மணிக்கு வீர வணக்கத்துடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரிகள் இவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த பள்ளியிலே, இந்த பள்ளி அலுவலகத்திலே, பள்ளி வளாகத்திலே, பள்ளி வகுப்பறைகளிலே, இந்த கான்வென்ட் வளாகத்திலே என்று இந்த காங்கேயம் சுற்று வட்டாரத்தில் என்று எத்தனை இடங்கள் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக நடந்திருப்பார்கள், ஓடியிருப்பார்கள், உழைத்திருப்பார்கள். இந்த பள்ளியில் இருக்கின்ற கட்டிடத்தில் ஒவ்வொரு செங்கல்லும் இவர்களுடைய பெயர்களை சொல்லும் என்பதை நான் பெருமையோடும் நன்றியோடும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே முன்னாள் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரிகளை இந்த நன்னாளில் நான் அவர்கள் விட்டு சென்ற பாத சுவடுகளை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றியோடு நான் நன்றி சொல்கின்றேன். அதே போல இந்த பள்ளியிலே உழைத்து பணி செய்து மாறுதலாகி வேறு இடத்திற்கு சென்ற அருட்சகோதரிகள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த அருட்சகோதரிகள் இங்கு இருக்கின்ற வகுப்பறைகளை மறக்க மாட்டார்கள். அவர்கள் இங்கு பணி செய்த காலகட்டங்களிலே இங்கு இருந்த மாணவ செல்வங்களை மறக்க மாட்டார்கள். அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்று பல உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அத்தகையதொரு பெண்களை ஒரு உயர்நிலைக்கு உருவாக்கிட்ட அருமையான ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். முன்னாள் ஆசிரியர் அருட்சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும், அவர்கள் காலையிலே வருகை புரிந்து திருப்பலியில் கலந்து இங்கு இருக்கின்ற அனைவருக்காகவும் ஜெபித்தது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் நான் ஸ்கூல் கிரவுண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், ரூம்கே போகலை. அப்போ பார்த்தாக்கா 2 உருவம் நடந்து வந்தது. ஆர்ச்சி கேட்லேருந்து பார்த்தா சிஸ்டர் சுதா அருள்ஜோதி அவங்களோட அப்படியே நடந்து வந்தாங்க. அப்போது ஆர்வத்தோடு விடிய விடிய அவர்கள் இங்கே வந்து வருகை புரிந்து நம்மோடு கூட இருந்து இந்த நிகழ்வை அவர்கள் மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார்கள். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அதே போல் இந்த நிகழ்விற்கு திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கின்ற ஸ்னேகா இல்ல அருட்சகோதரிகள் நேற்றே இரவு அவர்கள் இங்கு தான் இருந்தார்கள். அவர்களும் இங்கு வருகை புரிந்து எனக்கும் உறுதுணையாக, ஆசிரியர் பெருமக்களும் உறுதுணையாக உதவிகள் செய்திருக்கிறார்கள். உடனிருப்போடு அவர்கள் கூடிய அந்த கடமை உணர்வும், இந்த பள்ளியின் மீது அவர்கள் கொண்ட அக்கறையும், அவர்கள் காலையிலும் திருப்பலிக்கு இங்கு வருகை புரிந்து நம்மோடு கூட இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஸ்னேகா இல்ல தலைமை சகோதரி அவர்களுக்கும் மற்ற அருட்சகோதரிகளுக்கும் என்னுடைய கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வெள்ளக்கோயில் இல்ல தலைமை சகோதரி அவர்களுக்கும் அவர்களோடு வருகை புரிந்து இந்த திருப்பலியிலே இங்கு பங்கெடுத்து நமக்காக ஜெபித்த அருட்சகோதரிகள் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த திருப்பலி இங்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தும் மற்ற எல்லா வகையிலும் என்னுடன் ஒத்துழைப்பு நல்கிய எனது குழும இல்ல தலைமை சகோதரி அவர்களுக்கும் அவர்களோடு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து எனது குழும அருட்சகோதரிகளுக்கும் நான் எனது பாசமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அருட்சகோதரி மோனிகா அவர்கள் என்னுடைய வெல்விஷர் என்றே சொல்ல வேண்டும். சிறு வயதிலிருந்தே என்னை அவர்கள் அறிந்தவர்கள், என்னை தட்டி கொடுத்து வளர்த்தவர்கள். அவர்கள் நல்ல நல்ல புத்தகத்தை எல்லாம் படித்த போதெல்லாம் இந்த வார்த்தையை நான் படித்தேன், இது பார்த்தே சாந்தி என்று சொல்லி என்னை ஒரு ஊக்கத்தோடு வளர்த்தெடுத்த ஒரு ஆசான் என்றே நான் பெருமையோடு இங்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றேன். அவர்கள் ஒரு முறை என்னிடம் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நமது எதிரிகள் எல்லாம் நமது குருமார்கள். ஒரு எதிரி இல்லாவிட்டால் நாம் இன்னும் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமலே போயிருப்போம் என்று 2003 என்று நினைக்கிறேன். நான் ஒரு டீச்சராக வேலை பார்க்கும்போது குன்னூரில் இருக்கும்போது அவர்கள் அங்கே பணி செய்தார்கள். அப்பொழுது அந்த வார்த்தையெல்லாம் சொன்னார்கள். எங்கேயாவது நல்ல வார்த்தைகளை படித்தார்கள் என்றால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். அத்தகைய ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருட்சகோதரி மோனிகா இவ்வளவு தூரம் இங்கு வருகை புரிந்து இந்த நிகழ்விலே
கலந்து கொண்டும் திருப்பலியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்த அருட்சகோதரிக்கு என்னுடைய பாசமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக இங்கு வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய கம்பானியன்ஸ், தோள் கொடுத்து துணை நிற்கின்ற பாலின், சிஸ்டர் ஜோதி, சிஸ்டர் லூசி, இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் நேற்று சாயந்தரம் ஃபோன் பண்ணி எங்களுக்கு காலேஜில் ப்ரோக்ராம் வர முடியாது என்று சொன்னார்கள். உடைந்து போன்ற ஒரு உணர்வு என்னில் தோன்றியது. நீங்கள் வரலையா? சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைத்தேன். ஏனென்றால் இந்த செல்ஃபி ஸ்பாட்டெல்லாம் ஐடியா கொடுத்தவர்கள் அவர்கள் முன்னாகவே வந்து டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்டெப்ஸு போட்டு தந்தவர்கள் வரவில்லை என்று மிகவும் வருத்தமாக இருந்தது. உடனே 2 நிமிஷத்தில் நாங்கள் பஸ் ஏறி வந்து பாதி தூரத்தில் வந்து விட்டோம் என்று சொல்லி எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கி அந்த ஒரு துன்பத்தை கொடுத்து உடனே ஒரு ஷாக் நியூஸ் மாதிரி கொடுத்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்தி இங்கு வருகை புரிந்து ஜெபித்திருக்கின்ற எனது சகோதரிகளுக்கு பாசமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் சிஸ்டர் அல்காந்திரா என்று சொல்லக்கூடிய சிஸ்டர் லூர்து மேரி, சிஸ்டர் லாரா, அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னுமாக இங்கே வருகை புரிந்து நமக்காக ஜெபித்திருக்கின்ற முன்னாள் ஆசிரியர்கள், இவர்களை மறக்கவே முடியாது. எல்லா சூழலிலும் என்னுடன் இவர்கள் பயணம் செய்தவர்கள். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை புரிந்து நான் நல்லாசிரியர் விருது பெற்றபோது மிகப்பெரிய பூங்கொத்தோடும் பொன்னாடைகளோடும் வந்து என்னை கௌரவித்து சென்றவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அவர்கள் எப்போ பத்திரிக்கை வரும், நாங்கள் டிக்கெட் புக் பண்ண வேண்டும் என்று வாட்ஸ்அப் குழுவிலே அதை பதிவு செய்து உடனடியாக நான் மறந்திருந்தாலும் அதை விடமாட்டார்கள். உடனடியாக அதை சொல்லி அவர்கள் டிக்கெட் புக் செய்து கேன்சல் செய்து இப்படியாக வர வேண்டும் என்று சிந்தித்து இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் என்ற வகையிலே இந்த பள்ளிக்கு ரொம்ப சொந்தக்காரர்கள். எனவே அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு என்னுடைய பாசமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைதி என்ற நண்பன் இருந்தால் அகிலத்தையும் ஆளும் அரசனாகலாம். அதுபோல இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை அருட்சகோதரிகள் யாரையாவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் தயவு செய்து மன்னித்து எனது நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விட்டு கொடுக்கும் போது தொடர்வது உறவுகளும் உணர்வுகளும். என்னுடன் இருந்து தோள் கொடுத்து நிற்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் எல்லா சூழலிலும் எதற்கும் அவர்கள் இடிந்து போவதில்லை, மனம் உடைந்து போவதில்லை. அது ஃபாதர் சொன்னது போல் எந்த சூழ்நிலையிலும் என்னமோ பிரச்சனை வரட்டும், இடியோ மழையோ புயலோ என்ன வந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற வேண்டும் என்று மறையுரையில் ஃபாதர் சொன்னது போல் எல்லா சூழலிலும் உடனிருந்து எத்தனை நேரம் வரைக்கும் இந்த பள்ளியிலிருந்து உழைக்க வேண்டும் என்று சொன்னாலும் மனம் சோர்ந்து போகாது. 6 மணி 7 மணி 8 மணி என்று எந்த நேரத்திலும் தோள் கொடுத்து நின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா காயத்தையும் மாற்ற வல்லது இசை. இறை இசை நம்மை ஆண்டவனிடம் சேர்க்கிறது. இங்கே இசை என்று ஒன்று இருந்ததால் தான் இந்த திருப்பலி ஒரு விண்ணக அனுபவத்தை பெற்றது. மிகவும் நேர்த்தியான பாடல்கள், அருமையான வரிகள், நல்ல ஒரு பயிற்சி என்ற வகையிலே இந்த பாடலை அருமையாக அமைத்து மாணவிகளை தயாரித்து இந்த இடத்திலே நம்மை இறைவனோடு இணைத்த அருட்சகோதரி கிறிஸ்டினா மேரி அவர்களுக்கும் அந்த குழு மாணவிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பொறுமையோடு அமர்ந்து கைத்தட்டி இருந்த மாணவ கண்மணிகள் பின்னாடி இருக்காங்க, அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. Thanks is such a small word which contains the whole world. So from my bottom of my heart I express my gratitude to everyone present here. Thank you, Jesus. வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனம் அழகு,
நீருக்கு மீன் அழகு, மனிதனுக்கோ நன்றி அழகு. இப்பொன்விழாவின் பொன்னான நாளில் நாங்கள் அழைத்த அழைப்பை ஏற்று ஆழமான வார்த்தைகளால் எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்த எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கு எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பு அளித்து தம் நன்றிகளை தெரிவிப்பார். அழைப்பின் சிறப்பு திருப்பலியை எமக்காய் நிறைவேற்றிய அருட்தந்தை செல்வராஜ் அவர்களுக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பொன்விழா நன்றி திருப்பலியில் எம் சாந்தா மாநில துணை தலைமை அருட்சகோதரியும் எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரி புஷ்பா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நல்ல நாளிலே சாந்தா மாநில ஆலோசகரும் எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரி கிறிஸ்டி சலே ஜெயந்தி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எப்பொழுதும் எங்களோடு தோழமை உணர்வோடு ஒரு தோழியாக இருந்து எங்களை வழிநடத்தும் சாந்தா மறைமாநில ஆலோசகர் அருட்சகோதரி ரோசி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் முன்னாள் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லாரா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எம் முன்னாள் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி லூர்து மேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம்.